ரெட்டின்னு சொல்லி ஒரு நடிகை பேசுறாங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கிட்ட ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க. ராகவா லாரன்ஸ் வந்து என்னை கொண்டு போய் ராகவேந்திர சிலை கிட்ட முன்னாடி நிக்க வச்சு என் அழகை வந்து தலை மயிர்ல இருந்து கால் வரைக்கும் வர்ணிச்சுட்டு அப்படியே என்னை வந்து ஆட்டையை போட்டாரு. ஒரு 6 பேரை வளர்த்த நீ காட்டுறல, உடைய அரசியல் ஆசைக்கு, அரசியல் வந்து சுயநலத்துக்காக வந்து ஆதரவற்ற பிள்ளைகளை வந்து நீங்க அடையாளப்படுத்துறதே தப்பு. அதுக்கப்புறம் நீ எங்ககிட்ட கேட்கிறப்பாரு என்னன்னு, நான் வந்து எங்க அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்க, நான் அரசியலுக்கு வரலாமான்னு நீங்க சொல்லுங்க. இப்போ ஸ்ரீரெட்டியை வந்து ஆட்டையை போடும்போது எங்கிட்ட கேட்டியா? திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் அவரு, அங்க ஒரு துண்டு, இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நண்பர். அப்போ என்னதான் உனக்கு நோக்கம்? எல்லாருக்கும் அந்த ஆசை வந்துடுச்சு. 5% ஓட்டு இல்ல ஒரு 2%, அதை வச்சு ஒரு 5 சீட் வாங்கலாம், 5, 10, 50 கோடி வாங்கலாம். அந்த ஆசை வந்துடுச்சு இப்ப எல்லாருக்கும். ஒரு படம் எடுக்கணும் சார், அந்த படத்துல பேயா நடிக்கிறதுக்கு அழகான பொண்ணை கொண்டு வரணும் சார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட்டையை போனா ஒரு நடிகை வந்து வெளிப்படையா பேசிட்டாங்க, வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு ஆட்டையை போட்டாருங்க என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தா எத்தனை நடிகைகளை வந்து அவர் வந்து என்னென்ன பண்ணியிருப்பாருன்னு ஒரு கேள்வி இருக்க தானே செய்யுது. ஜல்லிக்கட்டு விஷயத்துல இவர் என்ன சொன்னா வந்து ஒரு பீலா தானே விட்டாரு, ஒரு 10 கோடி கொடுத்துட்டேன், கூட்டம் கலையும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றது தெரியும். ஜெய்பீம் படம் பார்த்தீங்கன்னா அந்த பார்வதி அம்மாக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு இதெல்லாம் ரீல். அப்புறம் அந்த பாலான ஒரு பையன் வந்து உங்களுக்கு தெரியும், ஏதோ நல்லது செஞ்சுட்டு இருக்கான், அவனால முடிஞ்சது ஏதோ செஞ்சுட்டு இருக்கான், அவனை கொண்டு வந்து கூட சேர்ந்து அவனை நான் ஹீரோ ஆக்குறேன்னு சொன்னேன். இப்போ வந்து இருக்கிற கண்டிஷன் பார்த்தா 0 நான் நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். ராகவா லாரன்ஸ் ஒரு பைத்தியம் ஒருத்தன் மென்டல் ஒருத்தன் பேசியிருக்கிறான்ல சார், அவனை பற்றி வந்து ஒரு ஸ்ரீரெட்டின்னு சொல்லி ஒரு நடிகை பேசுகிறாங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கிட்ட ஒரு நேர்காணல் கொடுத்துருக்குறாங்க. யூடியூபோட தந்தை அவர் யார்? ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து இன்றைக்கி வந்து டிவிக்கில் தேசிய செய்தி தொடர்பாளர். முன்னொரு காலத்தில் இதே ஸ்ரீரெட்டி பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ராகவா லாரன்ஸ் வந்து என்னை கொண்டு போய் ராகவேந்திர சிலை கிட்ட முன்னாடி நிற்க வச்சு என் அழகை வந்து தலை மயிர்லேருந்து கால் வரைக்கும் வர்ணிச்சுட்டு அப்படியே என்னை வந்து ஆட்டையை போட்டார். அப்போது அது சொன்ன ஒரு வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னை வந்து வாய்ப்பு தரமாக ஏமாற்ற மாட்டேன், ஏமாத்தினா என்னை ராகவேந்திரே என்னை வந்து சும்மா விட மாட்டார். எதுக்கு ராகவேந்திரனுடைய பயன்படுறாரு பாருங்க. அவன் தான் இன்றைக்கி என்ன சொல்கிறான்னு கேட்டால், கட்சி ஆரம்பிக்க போகிறேன், என்னை வந்து நான் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு மக்கள்கிட்ட கேட்குறான். இது எப்படி இருக்குது? அப்போது நேற்று மழையில் முளைஞ்ச காலம். ஸ்ரீரெட்டி சொன்னது உண்மைதான். உண்மையாக கிடையாது, ஓப்பனாக ஒரு பொம்பளை வந்து சொல்கிறாங்க சார். உண்மை போயெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு இங்கே வந்து சர்டிஃபிகேட்லாம் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க வந்து என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் அதே நிலைமை. சும்மா அப்படி எல்லாரையும் வந்து மக்களுக்கு தெரியும் இது ஃபேக்கா இது உண்மையானு சொல்லி. ராகவா லாரன்ஸ் சொன்னால் நம்ம வந்து ஏன்னா அவர் பேயே வந்து நமக்கு பேய் மீதே நமக்கு ஒரு மூடு வர அளவுக்கு ஒரு படத்தை எடுக்கிற ஒரு மகான் சார் அவர். நான் அதுதான் சார் இப்போ கேட்க வந்தேன். ஒரு பக்கம் நல்லது செய்யறாரு, நிறைய விஷயங்கள் பாராட்டக்கூடிய விஷயங்கள், ஏழைகளுக்கு வந்து படிப்பு அது இதுன்னு பண்றா இருந்தாலும் சினிமான்னு வந்துட்டா ராகவா லாரன்ஸ் படம் அப்படின்றப்போ கவர்ச்சி இல்லாமல் ஒரு படத்தை ராகவா லாரன்ஸ் சார் ஸ்ட்ரெயிட்டா பேசுங்க சார். இது வந்தாலும் அந்த பேயை பிரிச்சு மேயற மாதிரி இருக்கும். இது ஆண்கள் படம் பார்க்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட்டா பேசுங்க. ஏன் கூச்சம் அப்படி இப்படி பேசுறீங்க? நீங்க சொன்ன மாதிரி நான் ஓப்பனா கேட்கனா பேய படம் பார்க்கணும் அப்படின்றது வந்து ராகவா லாரன்ஸ் படம் மூலமா பேயை வச்சு படம் எடுக்கலாம் கிடையாது சார். ஒரு படம் எடுக்கணும் சார், அந்த படத்தில் பேயா நடிக்கிறதுக்கு ஒரு அழகான பொண்ணை கொண்டு வரணும் சார். புரியுற சொல்கிறது இதான் உண்மை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டையை போகணும், அதானே சார் இப்போ அவங்க சொல்கிறாங்க. ஸ்ரீரெட்டி அதானே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்ன கேட்டால், அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் வாய்ப்பே தரலையாம், ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லையா. அப்படியே இருக்குது, அது சொல்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குது. ஏற்கனவே அவங்க வந்து ஸ்ரீரெட்டிக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது சார். ஏற்கனவே அவங்க பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க சொல்லுது. அதில் வந்து நம்ம விஷாலை கூட சொன்னாங்க, ஆனகொண்டான்லாம் சொன்னாங்க, தெரியல, ஞாபகம் இருக்குல்ல. அப்போது அந்த ஸ்ரீரெட்டி வந்து இந்த ராகவா லாரன்ஸை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஆனால் அப்படி பார்க்கும்போது நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய ஒரு நடிகை ஒருத்தவங்க நடிக்கிறாங்கன்னா தொடர்ந்து ஒரு 3-4 படங்கள் வந்து நடிக்கிற மாதிரி இருக்கு. ராயலட்சுமி எடுத்துக்கலாமே. ஆமாம் சார், இப்போ நீங்கள் வந்துட்டீங்க சார், அப்படி இப்படி வந்துட்டீங்க. இப்போ அடுத்த நடிகை வந்து பேட்டி கொடுக்கணும்னு சொல்கிற அந்த ஆர்வம் தெரியுது உங்களுக்கு. இப்போ என்ன பேருன்றது நம்மளே சொல்லிட்டோம், லட்சுமி ராய். அதே மாதிரி தான் நிக்கி கல்ராணி, வேதிகா, எல்லாருமே வந்துட்டு ராகவா லாரன்ஸ் தொடர்ந்து ஒரு 3 ஆண்கள். இப்போ எல்லா நடிகைகள் மீதும் நமக்கு வந்து அந்த பார்வை வந்து அப்படி போகிறதுன்றது வந்து சரியானதாக இருக்காது. ஆனாலும் ராகவா லாரன்ஸை நம்ம வந்து எப்படி பார்க்குறது? இப்போ ஒரு நடிகை வந்து வெளிப்படையாக பேசிட்டாங்க, வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு ஆட்டையை போட்டாருங்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தா எத்தனை நடிகைகளை வந்து அவர் வந்து என்னென்ன பண்ணியிருப்பாருன்னு ஒரு கேள்வி இருக்க தானே செய்யுது. நம்ம கொச்சைப்படுத்த முடியாது எல்லா நடிகையும்.
இப்போ ராகவா லாரன்ஸ் படத்தில் நடிச்ச நடிகைகள்லாம் இப்படி தானா அப்படின்னா நம்ம சொல்றது நம்ம நியாயமா பாடல் இருக்காது. காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியுது. நம்ம திரைப்படத்திலேயே ஒரு பாடல் காட்சியில ஒரு எல்லை மீறி நடனமா இருக்கட்டும், ஆமா சார். எல்லாமே ராகவா லாரன்ஸ் படம்னா ஒரு மசாலா டான்ஸ் வேணும். பாருங்க, ராகவா லாரன்ஸ் மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க சார் டான்ஸ் மாஸ்டர். அந்த 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பற்றி இல்லை. அந்த 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த மூமெண்ட் இருக்குல்ல, அந்த டான்ஸோட மூமெண்ட்டு, அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஆபாசமாக இருக்கும் சார். அதுவும் இவங்க இங்கே வேலை காட்டினதோட ஆந்திராவில் காட்டினது தான் அதிகம். ஏன்னா பாடல் ஏன்னா வரிகளுக்கும் அவங்க அவங்க செய்யற taste- செயல்களுக்குமே ஆமாம் சம்மந்தம் சார், இருக்காது. அவங்க டேஸ்ட்டே வந்து வேற சார். இப்போது ஆதங்கப்படுறாரு கல்யாண், பவன் கல்யாண். அங்கே 2 கட் அவுட் வச்சு அவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. நான் வந்து இங்கே ரோட்டில் இறங்கி களத்தில் இறங்கி வேலை செஞ்சேன், ரோட்டில் பிறண்டேன் உருண்டேன், ஆனால் எனக்கு வந்து முதலமைச்சர் வாய்ப்பு கிடைக்கலன்றாரு. படத்தில் எப்படின்னு பாருங்கள், விஜய் அவ்வளோ கேவலமான டான்ஸ்லாம் ஆனது கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்கள், நம்ம இதுக்காக நான் சொல்லலை. அதாவது என்னன்னாக்கா அந்த டான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை சொல்லிக்கிட்டா அந்த சாங்ஸ் ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற அந்த நடிகர்கள் சில மூமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஏன் இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டை கட்டிட்டு அண்டர்வேரோட வச்சு டான்ஸ் ஆனவர் தானே சார். பார்த்துருக்கீங்களா அந்த காட்சி? யார்? பவன் கல்யாணே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு காண்டுறோம், அண்டர்வேர் வந்து உள்ளே தெரிகிற மாதிரி. அது என்னடா ஸ்டைல்னு ஒன்றும் புரியல. பேண்ட்டு காட்டிட்டு வந்து அண்டர்வேரோட வந்து பாதியில் பேண்ட் தொங்குற மாதிரி இறங்கி ஒரு 2 இன்ச்சுக்கு. அது பார்த்துருக்கீங்களா இல்லையா? பல பேர் பார்த்துருப்பாங்க. அப்போ அப்படிலாம் டான்ஸ் ஆனால், கேவலமாக டான்ஸ் ஆனால் எப்படி உங்களை வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க? இங்கே நல்லா டான்ஸ் ஆனால் தான் வந்து மக்கள் ரசிப்பாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ராகவா மக்கள் நான் லாரன்ஸ் வந்து நீங்கள் நல்லது செய்றீங்களா, களத்தில் இறங்கி போராடுங்க, அதையே பார்க்க போகிறாங்க. கட் அவுட் வச்சு தானே வந்து பார்த்தா ஓட்டு போட்டாங்க. உங்கள் பேண்ட்டை பார்த்தாங்க, அண்டர்வேர் பார்த்துட்டு ஓட்டு போடாமல் விட்டாங்க, அவ்வளோதான். ஆனா இதுக்கு முன்னாடி ராகவா லாரன்ஸ் மேல ஏதாவது விமர்சனங்கள் வந்திருக்கா? என்ன இப்போ ஸ்ரீரெட்டி சொல்றாங்க சினிமா வந்த சார், புதுசுல விமர்சனம்ன்றது இங்கே 2 வகை விமர்சனம் இருக்குது. சினிமாவில் இவர் நடந்துக்கிட்ட விதம், நடிகைகிட்ட நடந்துகிட்ட விதம், அது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவை கடந்து ஸ்க்ரீனுக்கு வெளியே வந்துட்டு இவர் செய்யக்கூடிய அந்த அந்த சேட்டைகள்லாம் நம்ம பாருங்கள். அது நடந்திருக்கா ஜல்லிக்கட்டு, சார்? ஆமாம், ஜல்லிக்கட்டு விஷயத்தில் இவர் என்ன சொன்ன வந்து ஒரு பீலா தானே விட்டார். ஒரு 10 கோடி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த கூட்டம் கலையும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னது தெரியும். ஜெய்பீம் படம் போது பார்த்தீங்கன்னா அந்த பார்வதி அம்மாக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதெல்லாம் ரீல். அதுக்கப்புறம் என்ன அதோட குடும்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து விஜயகாந்த் இறந்தபோது வந்தார். விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியனுக்கு வந்து யார் வந்து வாய்ப்பு தராங்களோ அந்த படத்தை நான் ஃப்ரீயாக நடிக்கிறேன்னாரு. ஏன்னா அதுக்கப்புறம் 2 படம் மொத்த நடிச்சாரு. படமே நீ ஃப்ரீயாக நடித்தாலே உனக்கு ப்ரொடியூசர் கிடையாது உனக்கு. யாருக்கு? இதுதான் கொடுமையான விஷயம். இதுதான் விஜயகாந்த் மகனை வந்து விஜயகாந்த் மகனையும் அவமானப்படுத்துது. நீ மொத்த படமே நீ எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உன்னை தவிர வேறு யாரும் ப்ரொடியூசர் கிடையாது. உனக்கு ப்ரொடியூசர் கிடையாது இல்லாதனால தான் நீ வந்து காஞ்சனா 4க்கு போகாமல் இருக்கிற. ஏன்னா எந்த இழிச்சவனும் கிடைக்கல. அப்போது அந்த இடத்துல ஓடி வந்து விஜயகாந்தோட அந்த ரசிகர்களை கவரணும். அப்புறம் அந்த பாலான ஒரு பையன் வந்து உங்களுக்கு தெரியும், ஏதோ நல்லது செஞ்சுட்டுருக்கான், அவனால் முடிஞ்சது ஏதோ செஞ்சுட்டுருக்கான், அவனை கொண்டு வந்து கூட சேர்ந்து அவனை நான் ஹீரோவாக்குறேன்னு சொன்னேன். இது இப்போ அவன் வந்து இருக்கிற கண்டிஷன் பார்த்தா 0 நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு எந்த ஹீரோ ஆகலை. அவன் பாட்டு ஏதோ முடிஞ்சதோ ஏதோ செய்யலாம் சார். நம்ம அது வந்து அதுக்குள்ளே நம்ம ஆராய்ச்சி பண்ணலை. அவன் மேலேயும் வந்து பல விதமான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. நம்ம அது ரொம்ப டீப்பாக இறங்கி உள்ள ஆனால் வந்து ஏதோ நல்லது செய்கிறான், நம்ம பாராட்டணும், அவ்வளோதான். அதை நம்ம கெடுத்து விடக்கூடாது. ஆனால் உள்ளே பூந்து என்ன செஞ்சேன்னு நான் வந்து ஹீரோவாக்க போகிறேன் பாலாவன்னு சொல்லிட்டு அந்த புகழில் இவனும் வந்து எங்கெல்லாம் புகழ் இருக்கோ அங்கெல்லாம் புகழ் திருடன் சார் இவன். இது ஆனா அது என்னன்னா ஏதோ ஒரு சின்ன நல்லது செஞ்சு பின்னாடி இருக்க ஏதோ ஒரு பெருசான அதுதானே சார் இது செய்த விஷயத்துல 2 மெகா விஷயம். நீங்கள் பாருங்க, ஒரு 6 பேரை வளர்த்த நீ காட்டுறல, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு குழந்தையிலேருந்து ஒருத்தனை கொண்டு வந்து வளர்த்து ஆளாக்குறது. 6 பேரை நீ வளர்த்தன்னு சொல்கிறேன். அந்த 6 பேரை நிற்க வச்சு நீ அசிங்கப்படுத்துறல. 6 பேருக்கு நீ என்ன செய்தன்னு கேட்கக்கூடாது இல்லையா? அப்போ நான் பாருங்கள், இந்த குழந்தைகளை எடுத்து நான் 6 பேரை வளர்த்தேன்னு நீ சொல்லி காட்டுற. 6 பேரை நீ வளர்த்தன்னு சொல்லி நீ வந்து நீ காட்டும்போது அடுத்த கட்டமான விஷயம் நான் அரசியல் வரப்போகிறேன், நான் வரலாமா வேணாமான்னு சொல்லுங்கன்னு எங்ககிட்ட கேட்குறேன். புரியுதா சொல்கிறது? இது முதல்ல எங்ககிட்ட கேட்குறதே முதல் தப்பு. முதல்ல நீ அது வந்து அந்த குழந்தைகளை நீங்கள் வந்து ஒரு பகடையாக வந்து ஒரு கருவியாக நீ காட்டினதே முதல் பயன்படுத்துறது தப்பு. உடைய அரசியல் ஆசைக்கு, அரசியல் வந்து சுயநலத்துக்காக அந்த பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதரவற்ற பிள்ளைகளை வந்து நீங்கள் அடையாளப்படுத்துறதே தப்பு அது. அதுக்கப்புறம் நீ எங்ககிட்ட கேட்குறப்பார் என்னன்னு, நான் வந்து எங்கள் அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்க, நான் அரசியலுக்கு வரலாமான்னு நீங்கள் சொல்லுங்கன்னு. இப்போ ஸ்ரீரெட்டியை வந்து ஆட்டையை போடும்போது எங்கிட்ட கேட்டியா? இது எங்கிட்ட கேட்டியா? ஸ்ரீரெட்டியா ஆட்டையை போடும்போது எங்ககிட்ட கேட்டியா? அப்போ மட்டும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. இது ராகவேந்திர கேட்ட இது
ராகவேந்திர வந்து சாட்சியாக வச்சுட்டு ஆட்டையை போடணும் தான் அவங்க சொல்கிறாங்க. பாருங்க இது வேணா வீடியோ நானும் பார்த்தேன் சார், பார்த்தேன். அப்போ இதுக்கு மட்டும் எங்களை கேட்கல, அம்மா கிட்டே கேட்டியா? இந்த மாதிரி நான் ஸ்ரீரெட்டி ஆட்டை போட போறேன் சொல்லுங்க. நீ தான், நம்ம சொல்லலை சார். எல்லா முடிவும் நீங்கள் எடுக்கும்போது நான் அம்மா கிட்ட கேட்பேன், நீ தானே சொன்ன. இப்போ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? டிவிகேல இவர் வந்து திருச்சியில் வந்து இவர் வந்து தேர்தலில் நிற்கிறதுக்காக டிவிகேல இருக்கிற எந்த நபரும் யாருமே வந்து எந்த சமிக்கையும் தெரிவிக்கவே இல்லை. ஆனால் ஒரு ரூமர் எப்படி வருது, திருச்சி கிழக்கில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து விஜய் ஆசீர்வாதத்தோட போட்டிடுறாருன்னு சொல்லிட்டு யார் வந்து சொன்னது? ஏன்னா எந்த டிவிக்கு நிர்வாகியுமே இதை பத்தி பேசவே இல்லை. யாருமே சார் அப்படி ஒரு டாபிக்கே நடக்கல சார். அப்படி பேசுறதே தப்புன்றாங்க. ஏன்னா கடைக்கோடி தண்டன் 1 லட்சம் பேர் அங்க ஒரு ஊருக்கு கிடக்கு சார். காரணம் என்னன்னா, இவரா வந்து என் நண்பர், எப்படி என் நண்பர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாரு, நான் வந்து அதில் சேரலாமான்றதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இந்த மேட்ரு. நீங்கள் முதல் திடீர்னு ராகவா லாரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லை, இப்படி ஒரு செய்தியை வெளியிடுங்க. என்னென்னா, ராகவா லாரன்ஸ் வந்து திருச்சி கிழக்கில் போட்டியிட போகிறார். இது யார் சொல்கிறது? யார் சொன்னாங்க தெரியாது சார். ஆனால் எல்லாரும் இணையத்தில் வந்து சொல்கிறாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் வந்துட்டு அண்ணன் வாழ்க, விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அண்ணன் வாழ்க, அண்ணன் வாழ்க, இப்படி இப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இது டிவிக்கு தரப்பு வந்து இது செய்தி ஏதாவது ஒரு பேச்சே இல்லை. முதல்ல ஓடி வந்துட்டு ஆர்வ கோளாறில் வந்து புஷியானது காலை தொட்டு வணங்கிட்டு இங்கே பச்சையை குத்திக்கிட்ட தாடி பாலாஜி இப்போ தெருவில் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறாப்புல. இது 2 கட்சி மாறி திருப்பி 2 கட்சி மாறி 4 கட்சி மாறி அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க மாறி மாறி இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே இருக்கிறாருன்னு தெரியாமல் சுற்றிட்டு கிடக்கிறாரு. இதான் உண்மை. திடீர்னு பாண்டிச்சேரிக்கு போனார், திடீர்னு கர்நாடகாவுக்கு போனார், இந்த பக்கம் ஆந்திராவில் போய் பவன் கல்யாணம் ஆதரிச்சார். கடைசியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. ஆனால் ஏதோ நேற்று தான் வந்து செய்தி கூட படித்தோம். தாடி பாலாஜி வந்து ராகவா லாரன்ஸுக்கு வந்து தாடி பாலாஜி வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மக்களை எப்படி திருநாய் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாடி பாலாஜிக்கு அந்த நிலைமை. அப்போ இவர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் அவர் அங்கே ஒரு துண்டு யாருக்கு, ரஜினிகாந்துக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நண்பர். அப்போ என்னதான் உனக்கு நோக்கம்? அப்போ இப்படியெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளும் வந்து இப்போ எல்லாருக்கும் அந்த ஆசை வந்துடுச்சு. எல்லாருக்கும் வந்துடுச்சு அந்த ஆசை. லதா ரஜினிகாந்த் கூட அந்த ஆசை வந்து இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து முன்னாடிலாம் அரசியல் கட்சி தொடங்கணும்னா நம்ம வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும், இல்லை எதிர்கட்சி தலைவர்னா அந்த ஆசையாவது இருக்கும். முதலமைச்சர் ஆகணும், அட்லீஸ்ட் எதிர்கட்சி தலைவர். இப்போ அப்படி கிடையாது. ஒரு எம்எல்ஏ சீட் ஒரே ஒரு 5% ஓட்டு, இல்லை ஒரு 2%. ஆனால் 1% வாங்கினா கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு 5 சீட் வாங்கலாம். அப்போ 5, 10, 50 கோடி வாங்கலாம் இல்லையா? அந்த ஆசை வந்துடுச்சு இப்போ எல்லாருக்கும். அரசியல் கட்சி எல்லாருமே நம்ம தொடங்கலாம், நல்ல ஒரு பிஸ்னஸ் இது. அதுவும் விஜய் வந்து வெற்றி பெற்ற பிறகு அது வந்து அந்த கிளி இருந்துச்சு. டி ராஜேந்தர், பாக்கியராஜெல்லாம் பார்க்கும்போது அலர்ஜி இருந்துச்சு. சரிங்களா? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலியான. ஏன்னா டி ராஜேந்திரன் கார்த்திகை பார்த்த பயம் விஜயை பார்த்து அந்த பயம் போயிடுச்சு. உள்ளபடியே உண்மை. ஏன்னா எப்படியோ வந்துட்டார் இல்லைங்க, எப்படிங்க வந்தார்? எப்படி அதுக்கு மேலே மக்கள் வந்து தலையை சொரிஞ்சிட்டு இருக்கிறான், அது வேற விஷயம். இது நம்ம ஓட்டு போட்டோமா இல்லையா? சரி ஓட்டு போட்டோம், ஆனால் முதலமைச்சர் அவரும் நம்ம ஓட்டு போட்டோம், ஜெயிப்பாருன்னு தெரியும், அவர் ஜெயிப்பாருன்னு தெரியும், ஆனால் முதலமைச்சர் அவரும் தெரியாது நமக்கு அப்படின்னு சொல்கிறான். ஓகே சார், நன்றி சார். நன்றி சார்.